என்னங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அதெல்லாம் தான் பேசியிருக்காங்க ம், எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும். ம், புரியுதுங்களா? அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசியது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள். ம், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல எம்.கே. ஸ்டாலினுக்கு எதிர்த்து, தேர்தலுக்கு எதிர்த்து சைதை துரைசாமி போட்ட வழக்கு வருது. அதை பத்தி என்ன பண்ண போறாங்க? டிடிவி தினகரனுக்கு 2026 பிப்ரவரி 2ஆம் தேதி டெல்லி திகார் ஜெயில ஒரு கேஸ் வருது. ம், அது என்ன பண்ண போறாங்க? ம். எல்லாம் பேசுவாங்கல்ல. இத ஒண்ணு இத ரெண்டாவது, பத்திலாம் வந்து பேசப்பட்டிருக்கா அங்க? எப்ப எப்ப கவர்மெண்ட் ஒரு பட்டியல் கொடுத்தா அந்த பட்டியல கொடுத்திருக்காரு அவர் ஊழல் பட்டியல். அவ்வளவுதான். 4 லட்சம் கோடின்னுட்டு இதெல்லாம் ரைட் அமித்ஷாட்டையும் அத பத்தி விவாதிச்சிருப்பார்ல எடப்பாடி பழனிசாமி? பண்ணிருக்காரு 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 எல்லாம் பண்ணிருக்காரு. எவ்வளவு நேரம் சார் அது நடந்தது? எவ்வளவு நேரம் நடந்தது? ஆனா 45 நிமிடம் நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அதில் ஏன் அந்த விஜய் பாஸ்கர் வந்திருக்காங்க, அப்ப செந்தில் பாலாஜி கனெக்ஷன் இருக்குதா? ம், விஜய் வந்து 12ஆம் தேதி கூப்பிட்டு அதுக்கு என்ன ம், மாண்புமிகு முதலமைச்சரோ இல்ல கேள்வி நேருவோ அல்லது தமிழக காங்கிரஸ் தலைவரோ ஜோதிமணியோ மாணிக் தாக்கூரோ சிபிஐக்கு அவர் போக்கலான்னு சொல்லுவாங்களா?